ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம். எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க இப்போ காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பூக்கோஸை வந்து எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கோங்க. இந்த காம்போடு சேர்த்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறேன். எப்போவுமே காலிஃப்ளவரை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி முதல்ல தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை சமையல்லே யூஸ் பண்ணணும். இந்த பூக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி புழு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் நல்லா இப்போ குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் காலிஃப்ளவரை மட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு வடிகரண்டில் போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தண்ணி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் எல்லா மசாலையும் சேர்த்துக்கலாம். நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, வீடியோ கிளிப். அதனால் நான் இப்போ என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த டீஸ்பூன்லேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பூண்டு விழுதை வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். இந்த 5 பொருளையும் நான் ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது மோர். நீங்கள் மோருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சோயா மில்க், அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பசும்பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டிலேயே தயிர் இருக்கும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டர் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்லேயே 1.5 கப் அளவுக்கு பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா உருண்டை இல்லாமல் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பட்டர் மில்க்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகரண்டியில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நம்ம குக் பண்ணி இருக்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போது இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா இந்த மசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் வந்து நல்லா பிடிச்சி நல்லா ஊறி வரணும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 1 மணி நேரத்துக்கு காலிஃப்ளவரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட மாவை கொட்டி இந்த காலிஃப்ளவர் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு இந்த கவரில் எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை போட்டு நல்லா புரட்டி எடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்றதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கவரில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு கோட்டிங்காக மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த மாவும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்றதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த மாவோட உப்பு காரெல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளையும் நல்லா நான் மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா நம்ம புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லா மாவையும் நம்ம கொட்டி அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நம்ம புரட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் இல்லைனா ஒரு 10 காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இந்த மாவில் போட்டு கவரை நல்லா உள்ளே காற்று போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம குலுக்கி எடுக்கும்போது மாவு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி பிடிச்சிரும். காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டி பிடிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி கவரில் குலுக்கி எடுக்கும்போது காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பவும் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இந்த கவரில் போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காலிஃப்ளவருமே இந்த மாதிரி நான்
ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்பவும் இப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி இந்த பட்டர் மில்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த மாவில் ஒரு முறை நல்லா நம்ம கோட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். KFC ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். 2 முறை இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பட்டர் மில்கில் காலிஃப்ளவரை நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாவில் ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த காலிஃப்ளவரை இந்த பட்டர் மில்கில் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டா போதும். 2 முறை இந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் எல்லா காலிஃப்ளவரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மில்கில் போட்டு அதுக்கப்புறம் மாவில் ஒரு முறை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. முதல்ல ஒரு காலிஃப்ளவர் வந்து போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் தனித்தனியாக ஒட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீயை வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். ரொம்ப ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும். ஆனால் காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்காது. ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கோம். இருந்தாலும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். டீ ஃபுல்லாக வைக்கும் போது டக்குன்னு மாறிடும். கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த மாவு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்காது. உள்ளேயும் காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்காது. அப்போ சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் டைம் விட்டு லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக காலிஃப்ளவரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைலில் பாப்கார்ன் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. காலிஃப்ளவரை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். இந்த ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். லைட்டாக இது கூட டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைனா மயோனஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.